திருச்சியோடைய முக்கியமான அடையாளங்களில் ஒன்றான பிஹெச்இஎல் மார்க்கெட்டுக்கு தான் நம்ம இப்போ போகிறோம். இது வார சனிக்கிழமை இந்த மார்க்கெட் போடுவாங்க. இந்த மார்க்கெட் பிஹெச்இஎல்ல ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ்க்காகவே ஓப்பன் பண்ண மார்க்கெட் அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கே 7 மணிக்கு மேலே தான் கூட்டம் ரொம்ப வர ஆரம்பிக்கும். 10 மணி வரைக்கும் கூட்டம் குறையாம இருக்கும். நம்ம உள்ளே போகும்போது பஜ்ஜி சுட சுட போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பஜ்ஜி வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சுட்டு நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்க ஆரம்பிப்போம். மோஸ்ட்லி நான் எதுவுமே எடுக்க மாட்டேங்க. நம்ம வந்து நல்லா எடுக்கிற மாதிரி இருக்கும். வீட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கெட்டு போயிடும். அந்த மாதிரி இருக்கும். அதனால மோஸ்ட்லி என்னோட ஹஸ்பண்ட் தான் எடுப்பாரு. நான் உள்ளே போகும்போதே சாப்பிட வாங்க ஆரம்பித்தேன் அப்படின்னா தேங்காய் உப்புட்டு பருப்பு உப்புட்டுன்னு ரெண்டையுமே டேஸ்ட் பண்ணுவேன். அடுத்தது வந்துட்டு கரும்பு ஜூஸ், புட்டு அந்த மாதிரி வரிசையாக என்னென்ன அடுத்தடுத்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு தான் நான் நோட் பண்ணிகிட்டே இருப்பேன். அவர் வந்துட்டு எல்லா காய்கறி, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிடுவார். தென் வாங்கி முடிச்சுட்டு கிளம்பும்போது இன்னும் ஏதாவது பார்த்து வச்சிருக்கியா வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இல்லை போதும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சின்னதில் எங்கள் அப்பாவோட போன அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒரு 10 வயசு வரைக்கும் அப்பா கூட சந்தைக்கு போயிருப்பேன். அதுக்கப்புறமேட்டு போகல. தென் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் என் ஹஸ்பண்ட் கூட வரது தான். ஸோ இப்போ நமக்கு ஒன்றும் பெருசாக பார்த்து வாங்க தெரியறதில்ல. மோஸ்ட்லி அவர் தான் வாங்குவார். சாப்பிட வேண்டியதெல்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. நீங்க மார்க்கெட் போகும்போது நீங்க காய்கறி, பழம் இதெல்லாம் நல்லா சூஸ் பண்ணுவீங்களா? இல்ல உங்க வீட்ல சூஸ் பண்ணுவாங்களா? இல்ல நீங்களும் என்ன மாதிரியே வேடிக்கை பார்ப்பீங்களா? அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. பாய்.